நோஸ்கட் அப்படின்னா பயங்கரமான நோஸ்கட்டு. யார் பண்ணா அப்படின்னா விஷ்ணுவோட அக்காவும் தங்கச்சியும் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா விஷ்ணு சும்மாவே பூர்ணிமா பின்னாடி சுத்தினாப்புல பூர்ணிமாவும் விஷ்ணுவை அப்பப்போ அப்படியே கலாய்க்கிற மாதிரியும் அப்படியே பிடிக்கிற மாதிரியும் ஒரு சீனை மேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வெளில இருந்து பார்த்து இருந்த விஷ்ணுவோட அக்காவும் தங்கச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா செம்ம காண்டில் இருந்திருக்காங்க. சரி ஓகே, உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம முதல்ல விஷ்ணுக்கிட்ட பேச வேண்டிய வேலையே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாரு, 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா நீ உள்ளே போவாத, அந்த 2 பேரை நீ கண்டுக்காத, முதல்ல அவங்க 2 பேரை நீ ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேர் பேரை சொல்லவே இல்லை அவங்க. ஏன்னா இந்த மாதிரி பொது இடத்துல உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது, இவங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்லாம் பேர், எந்த ஒரு பொண்ணு பேர் எந்த ஒரு பசங்க பேர் எதையுமே சொல்லாதீங்க. இப்போ தினேஷ்கிட்ட பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. தினேஷ் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாரு, அந்த மாதிரி எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வான் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா பேரை சொல்லாமல் 2 பேர் அவங்க பிடிக்கும் அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்கள விட்டுரு, நீ எதுக்கு சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவை அவங்க தங்கச்சி வான் பண்ணுது. ஸோ அவங்க அக்கா ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூர்ணிமாவை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அப்படி மூஞ்ச காட்டுறது, அவங்க வந்து பேசினா கூட இவங்களா வாண்டடா போயிட்டு அவங்க அக்காட்டையும் தங்கச்சிட்டையும் போய் பேச போகிறது. அப்படி நைஸாக அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும், என்ன பார்க்குறீங்களா எப்படி விளாட்றாரு விஷ்ணு அப்படின்னா ஆமாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் விளாட்றத கூட நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நோஸ் கட்டு. இதில் மாயா ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இவ தான் அவங்க வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி கூட்டு கொண்டு போய் விட்டாங்க. அவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை, கலாய்ச்சி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பயங்கரமான நோஸ் கட் பண்ணி விட்டாங்க நம்ம விஷ்ணுவோட தங்கச்சி. ஸோ அதுக்கப்புறம் என்னடா இது, அர்ச்சனா வீட்டில் இருந்தே 2வது ஆளை கூப்பிட்டு வந்துட்டீங்க, இன்னும் சில பேர் வீட்டில் மாயா வீட்டில் இருந்தும் ஆளே வரல, ஏன் இப்படி பண்ணுறீங்க பிக் பாஸ், அவங்களுக்குலாம் வந்து டைம் அவைலபிளாக இல்லையா, எல்லாம் பிஸி ஷெட்யூலில் இருக்காங்களா, இல்லை வெள்ளத்தில் எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அர்ச்சனா வீட்டிலேருந்து அர்ச்சனா தங்கச்சியை இன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அர்ச்சனா தங்கச்சி மாயா கிட்ட, ஆனால் விஷ்ணுவோட அக்கா தங்கச்சி எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டாங்க. நான் உங்களோட பயங்கர ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோட மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா என்னடா இது பழியாடு மாட்டிக்கிச்சு, நம்மளையும் வேற பிடிக்கும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப பெருமையாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக தான் சொல்லுதியா இல்லை நான் கலாய்க்கிறியாமா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஏன்னா நம்ப முடியல மாயாவுக்கு, அந்த லெவலுக்கு மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியில் கழுவி வாரம் வாரம் கழுவி கமல் சார் ஊற்றும் போது இந்த பொண்ணு மட்டும் எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேட்க, ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சூப்பராக விளாட்றீங்க, இதே மாதிரி விளாடுங்க, பூர்ணிமாவும் நீங்களும் நல்லா விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை 2 பேரும் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையா கூப்பிட்டு போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மாயா அவங்க தங்கச்சியை, அர்ச்சனா தங்கச்சியை. ஸோ அந்த அளவுக்கு அர்ச்சனா தங்கச்சி மாயாவுக்கு ஒரு சொம்பு அடிச்சிச்சு, ஒரு நல்ல பேரை கொடுத்த மாதிரி கொடுத்துச்சு. இனிமேல் மாயா ஆட்டம் தாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. 3வது வந்து தினேஷோட அப்பா அம்மா வந்தாங்க. ஸோ நம்ம தினேஷ்க்கு எப்போவுமே நம்ம சேனலில் கூட போட்டிருந்தோம். ஸோ தினேஷ்க்கு வந்து அவங்க ஒய்ஃப் வருவாங்க, அவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா தினேஷோட ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் சண்டை அதிகமாகிட்டு தான் இருக்க தவிர அது குறைஞ்ச மாதிரி தெரில. இப்போ ரீசெண்டாக கூட சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள் நம்ம விசித்ரா மேடமுக்கும் தினேஷ்க்கும் முட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி விசித்ரா மேடமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோஸை போட்டு, மேம் இந்த வயசில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்தே தெரியுது இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை போல். ஸோ கண்டிப்பாக ரச்சிதா மகாலட்சுமிக்கு அவங்களுக்காக நம்ம தினேஷ் டைட்டில் வின்னர் அடித்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு ஒய்ஃப்காக ஒரு கணவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சண்டை வரலாம், ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு மனுஷன் இவங்களுக்காக பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு, அவங்களுக்காக தான் வந்திருக்காருன்னு இப்படி உருகி பேசும்போது மன்னிச்சு போடலாம். ஸோ அவங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச விரும்பலை. ஸோ நேற்று பிக் பாஸில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ விஷ்ணுவோட தங்கச்சிகள் தான் பயங்கரமான ஒரு டாமினேட் பண்ணாங்க, அக்காவும் தங்கச்சியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தவிர வேறு என்ன அப்படின்னா நம்ம ரவீனாவோட மாமியார் வந்திருந்தாங்க. ரவீனாவோட மாமியார் யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாதுங்க. ரவீனாவோட மாமியார் அப்படின்னா நம்ம மணியோட அம்மா தான். ஸோ மணியோட அம்மா வந்தவுடனே வழக்கம் போல் நம்ம நிக்சன் கூட்டு போயிட்டு தான் உங்கள் மருமக அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண, அவங்களும் அப்படியே கண்டுக்காத மாதிரி தெரியாத மாதிரி அப்படியே விட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஓட்டு போடுவோம், சரவண விக்ரமுக்காக இருக்கட்டும்
அதுக்கப்புறம் ரவீனா கூட ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. மருமகளும் மாமியாரை உளுந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. இடையில நிக்சனோட அப்பா பாவம் அவர் வேற வந்து நிக்சனுக்கு எப்படி இந்த ஒரு பேச்சு திறமை இருக்கோ அதே மாதிரி அவங்க அப்பா பயங்கரமாக பேசிட்டாரு. ஸோ பிக் பாஸ்க்கு நன்றி வேற சொல்கிறாரு. இதில் இவனெல்லாம் காலையில் நான் நாய் குறைக்கிற மாதிரி நாய் மாதிரி கத்துவேன், நீங்கள் நாய் குறைக்குது அப்படிங்கிறதுக்காக அவன் எந்திக்கிறான், ஓரளவுக்கு திருந்திருக்கான், பரவாயில்ல, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், ஃபோனெல்லாம் வந்து அவனை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் அவன் நம்பரை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தெல்லாம் சேர்த்துருக்கா அந்த பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஒரு என்கரேஜ்க்காக நம்ம சேனலுக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.